அனைவருக்கும் வணக்கம். ஈலேண்ட் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 21st ஜனவரி. ஸோ ரெகுலராக நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ எஸ்டர்டே உடைய கான்டெக்ஸ்டில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ எஸ்டர்டேவோட கான்டெக்ஸ்டில் ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ஸ்டில் நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், உங்களுக்கு பிலோவில் போகக்கூடாது, போகிற மாதிரி இருந்தால் இந்த பிஓசிக்கு பிலோவில் பார்க்கணும், இந்த லைனெல்லாம் கிளியர் பண்ணி இதுக்கு கீழே உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபாலோ அப் இருந்தால் பிலோவில் பார்க்கலாம், இல்லைனா இன் பிட்வீனில் இருக்கும் ப்ரொஃபைலு அப்படின்னு சொல்லியிருந்தோம். காரணம் அப்போ மார்க்கெட் என்ன ஆச்சு பாருங்க இன்னைக்கு. அப்புறம் 49க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கன்வர்ஷன் இருக்கும். அப்புறம் இந்த ஹை எக்ஸாக்டாக மார்க்கெட் இங்கேருந்து போகும்போது இந்த ஹையில் உங்களுக்கு என்னங்க கிடச்சிது, சிங்கிள் பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரொஃபைல். ஆனால் இன்னும் இந்த ஹைக்கு மேலே கன்ஃபர்மேஷன் இன்னும் ஓகே ஆகலை, கரெக்டுங்களா? ஸோ கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் இன்னொன்று என்ன சொன்னோம், இந்த இடத்துல பிபிஓசி கான்செப்ட். பிபிஓசி மார்க்கெட்டு வெளியில் போகுது, வெளியில் போய் இந்த லெவலுக்கு மேலே போனால் இந்த இடத்துல ஓடிஎஃபோட ரெஃபரன்ஸ் வரணும். அப்போ ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு சிங்கிள் பிரிண்ட் கிடச்சிது, அதுக்கப்புறம் ப்ரொஃபைல்ஸ் வந்து ஸ்டே பண்ணும். கிளியருங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டியில். ஸோ நிஃப்டியில் வந்து பிபிஓசிக்கிலிருந்து மார்க்கெட்டை வச்சு மேலே ஓப்பன் ஆச்சு, நல்ல டிஸ்ட் கொடுத்தாங்க, மேலே இங்கே ஓப்பன் ஆச்சு, கரெக்டுங்களா? ஓப்பன் ஆன பிறகு நேராக பிபிஓசிக்கு வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் பேக், அழகாக இதுக்கு மேலே ஒரு சிங்கிள் பிரிண்ட் கான்செப்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் பேலன்ஸ், ஆனால் இன்னும் ஹைக்கு மேலே கன்ஃபார்ம் ஆகலை. அவ்வளோதான். நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் பிரகாரம் மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆகுது, ப்ரொஃபைல் ட்ரேடருக்கு முக்கியமாக என்னென்னா கான்டெக்ஸ்ட் பண்ணணும். ட்ரேடு ப்ரிப்பரேஷனு கான்டெக்ஸ்ட்டு, இது வந்து நான் சொல்கிற வெரி சிம்பிள் கான்டெக்ஸ்ட். இப்போ இங்கே பிபிஓசி இதெல்லாம் சிம்பிளாக நான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸாக காமிக்கிறேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி இதுக்கு ஒன்றுக்கு பின்னாடி என்னது கான்செப்ட் இருக்குது, ஓகேங்களா? அப்புறம் இங்கே இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு மேலே இருந்து கீழே வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் கொடுத்த பிறகு இங்கே ப்ரொஃபைல் வந்து டெவலப் ஆகி இந்த ப்ரொஃபைல் வந்து வேல்யூ வெரி ஹை, தட் மீன் இந்த ப்ரொஃபைலுக்கு வேல்யூ வெரி ஹை, அது கான்செப்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணால் இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு வரும், இங்கேருந்து மார்க்கெட், அதெல்லாம் நிறைய ஒன்றுமே கான்டெக்ட் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு வார்த்தை கான்டெக்ட் சொல்கிறதுக்கு பின்னாடி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்றத கிளியராக கண்டுபிடிக்கும். அப்போது ப்ரொஃபைல் ட்ரேடுக்கு மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஸ்டேட்டஸ் நடக்குது, எந்த இடத்துல ஓப்பன் ஸ்டேட்டஸ் நடக்குது, அப்போ அந்த ஓப்பன் ஸ்டேட்டஸ்லேருந்து மார்க்கெட்டோடைய பிஹேவியர் என்னவா சேஞ்ச் ஆகுது, இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்தாப்புல ட்ரேட் பண்ணும். அப்போது மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகும், நம்ம ரியாக்ட் ஆகக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் ரியாக்ட் அப்படியே டியூன் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ மந்த்லி ப்ரொஃபைல் ரெகுலராக பார்க்குறது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நம்ம மார்க் பண்ண டிமாண்டை சுற்றி வருது. டிமாண்டை இது மார்க்கெட் என்ன பண்ணும், டிமாண்டுக்கு மேலே நமக்கு அக்செப்டன்ஸ் வேணும். ஸோ அந்த 50,000க்கு மேலே நமக்கு கன்ஃபார்ம் நீங்கள் மார்க்கெட் எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த 50,000 லெவல் கிட்ட வைக்க வந்துட்டாங்க, ஓகேங்களா? 50,000 கிட்ட வைக்க வந்துட்டாங்க. ஆனால் என்னன்றதை பார்ப்போம், நாளைக்கு என்ன சொல்கிறதுன்னு. இப்போதைக்கு அது வந்து ஒரு பேலன்ஸில் இருக்குது. அதுமாதிரி நிஃப்டி சேம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து அந்த டிமாண்ட் லெவலில் தான் இருக்குது. ஸோ இன்னும் எதுவும் நமக்கு ப்ராப்பராக வந்து ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் கிடைக்கல. பட் இதுக்குள்ளவே ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் பிரகாரம் மார்க்கெட்டில் டெவலப் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? ஓகே. வீக்லி. ஸோ வீக்லி ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் போன வாரத்துக்கு இந்த வாரம் மார்க்கெட் ப்ரொஃபைலில் என்ன நடக்குது நல்லா கவனிங்க. போன வாரத்துக்கு இந்த வாரம் உங்களுக்கு எக்ஸாக்டாக போன வாரத்தோடைய பேலன்ஸ், போன வாரம் பேலன்ஸ்டு ப்ரொஃபைலு இங்கே ஓப்பன் ஆகி பேலன்ஸை டெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கே வந்துட்டாங்க, போன வாரத்தோட ஹைக்கு வந்தாச்சு. அதே சேம் டைம் எங்கே அதுக்கு முந்தின வாரத்தோடைய பிஓசிக்கு மார்க்கெட் வந்தாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக ரிவர்சல் ஆகி உங்களுக்கு இங்கே ஸ்டே ஆகிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர் பிரகாரம் நடக்குங்க. ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும், அது கொஞ்சம் கிளாரிஃபையாக நம்ம பார்க்க தெரியணும். லைட்டாக டிஸ்ட் பண்ணிவிடும், நம்ம அது கவனிக்க தெரியணும். அதே மாதிரி இங்கே வந்து போன வாரத்தோட ப்ரொஃபைலுக்கு மேலே மார்க்கெட் போக முடியல, இங்கேயும் போன வாரத்து ப்ரொஃபைலுக்கு மேலே இன்னும் போக முடியல, இங்கேயும் போன வாரம் போக முடியல. இது என்ன நடக்குதுன்றதை இந்த வாரம் பார்ப்போம்.
ஸோ எப்பயுமே மார்க்கெட்டு பை சைடு போக போகுதுன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்லைட்டாக டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மைண்டில் வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது பாருங்கள். இந்த வீக் எக்ஸ்பைரி எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, பெல்கோ டெவலப். இப்போ பெல்கோ டெவலப் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நேற்றோட கான்டெக்ட்லேயே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து இங்கே 22 இருக்குது. ஸோ 22 அப்படின்னும் போது நமக்கு என்னது, ஒரு பேசிக்கான ஒரு டெவலப் இருக்குது. பேசிக்கான டெவலப்லேருந்து மார்க்கெட் என்ன பண்ணும், ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனாக இருக்கும். ஏன்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து என்ன ஆகும், மார்க்கெட் வந்து டெவலப் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னும் போது இங்கேருந்து என்ன உங்களுக்கு மார்க்கெட்டு இந்த இடத்துல லோவில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த லெவலை வந்து மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே யார் வரணும், உடனே இனிஷியேட்டிவ் செல்லர் வந்து கொண்டு போகணும். வரலன்னா இங்கே ரெஸ்பான்சிவாக மாறிடும். மாறும்போது இந்த ஹைக்கு போகும். திரும்ப இந்த இடத்துலேருந்து இனிஷியேட்டிவ் வரல அப்படின்னா திரும்ப ரெஸ்பான்சிவாக மாறிடும். அப்போது மார்க்கெட் பேலன்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துச்சு, டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஃபுல்லி டெவலப்டா பார்ஷியல் டெவலப்டா எப்போ மார்க்கெட் வெளியே போகும், எப்போனா டெவலப் ஆன பிறகு எப்போனாலும் போகும். ஓகேங்களா? ஸோ அது எப்போ போகும், இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு அப்புறமா, ஐ மீன் இந்த வேல்யூ ஏரியாவுக்கு அப்புறமா மார்க்கெட் இனிஷியேட்டிவ் வந்துச்சுன்னா போயிடும். ஏன், நம்மளே படிச்சிருப்போம். என்ன படிச்சிருக்கீங்க, ஃபேர் வேல்யூ இருக்கும். ஃபேர் வேல்யூக்கு மேலே அன்ஃபேர் வேல்யூ போனால் ரெஸ்பான்சிவ் உள்ள தரணும். அன்ஃபேர் வேல்யூ கீழே போனால் ரெஸ்பான்சிவ் தரணும். சேம் கான்செப்ட். பட் இங்கே கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பெல்கோ டெவலப்மெண்ட்டாக முக்கியம். பெல்கோ டெவலப்மெண்ட்டில் ஸ்டில் வந்து மார்க்கெட் என்னவா இருக்குது, பேசிக் டெவலப்பாக இருக்குது. பேசிக் டெவலப்பில் இருந்து மார்க்கெட் வெளியில் போய் இப்போது உங்களுக்கு அந்த வேல்யூ ஏரியா அந்த லெவலுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து யார் கொண்டு போகணும் மார்க்கெட்டை, இங்கேருந்து யார் கொண்டு போகணும் மார்க்கெட்டை, இனிஷியேட்டிவ் பை கொண்டு போகணும். இப்போது இந்த வாரத்தோட வீடியோவில் சொல்லியிருப்போம். மார்க்கெட் பார்ட்டிசிபேட்டை பற்றி கூட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஒரு சில வீடியோஸில். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ராடே கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது. இங்கேருந்து ஷார்ட் டேர்ம் கண்ட்ரோலுக்கு மார்க்கெட் மாறுது. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் கண்ட்ரோல்லேருந்து மார்க்கெட் எங்கே யார் கண்ட்ரோலுக்கு மாறணும், லாங் டேர்ம் ட்ரேடர் கண்ட்ரோலுக்கு மாறணும். அப்போ மார்க்கெட் இப்போதைக்கு என்ன இருக்குது, இன்னும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் கண்ட்ரோல். இப்போ இங்கேருந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் வந்து இது வரைக்கும் கொண்டு போகிறாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ சேம் நிஃப்டி. ஸோ நார்மல் டெவலப்பில் மார்க்கெட் இருக்குது. ஸோ நார்மல் டெவலப்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு மூவ் ஆன பிறகு ரெஸ்பான்சிவ் இங்கேருந்து மூவ் ஆன பிறகு இங்கே இந்த இடத்துல யார் இருப்பா, ரெஸ்பான்சிவ் செல்லர், அப்புறம் இனிஷியேட்டிவ் பையர் வேணும். இல்லைன்னா மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? தென் அகெயின் மார்க்கெட் கம் டு திஸ். அப்போ இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்குதா, ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் இருக்குதா, இந்த ஓடிஎஃப் ரெஃபரன்ஸை கிளியர் பண்ணால் இங்கே வந்துடும். ஓகேங்களா? கிளியர் பண்ணலைன்னா மார்க்கெட் டேலி ஆகணும். என்ன நடக்குதுன்றது அப்கமிங் டேஸில் நம்ம இது கவனிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, டெய்லி கான்டெக்ட் பார்ப்போம். இப்போ டெய்லி கான்டெக்ட் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட டெய்லி கான்டெக்ட் வந்து நம்ம சார்ட்டு கூட பேசணுங்க. அப்போ தான் வந்து சார்ட் வந்து நம்ம ஆன்சர் சொல்லும். ஓகேங்களா? ஸோ கான்டெக்ட்ன்றது என்னன்னா சார்ட்டு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். என்ன இந்த ரெஃபரன்ஸ் வந்துருக்கு, அப்போ இது பண்ணுமா, அப்போ இது பண்ணா இது நடக்கும் அப்படின்னு கண்டினியூட்டி எஃபெக்ட். வாட் நெக்ஸ்ட், இப்போ கான்டெக்ட்ன்றதை என்னன்னா ஒரு ட்ரேடருக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, பேனிக் ஆகி எக்ஸிட் ஆகிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ட்டான ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போ வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற அந்த கிளாரிட்டியோட ஒரு ட்ரேடர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பெஸ்ட்டாகவே ட்ரேட் பண்ண முடியும்னு தான் கான்டெக்ட் ப்ரிப்பரேஷனில் எங்களுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேற்றோட கான்டெக்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோஸில். இப்போதைக்கு பிலோவில் பார்க்க வேணாம், நம்ம நெகட்டிவாக இப்போதைக்கு பார்க்கணும். இப்போ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு இது என்ன ப்ரொஃபைலு, இது வந்து ஒரு பி ப்ரொஃபைல். பி ப்ரொஃபைலுக்கு அபோவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி பேலன்ஸை டெஸ்ட் எடுத்துகிட்டு அழகாக உங்களுக்கு இந்த ஹையில் கட்டாயம் ஒரு ஸ்டாப் இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க, சிங்கிள் பிரிண்ட் கொடுத்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஹை இந்த பேலன்ஸ் ப்ரொஃபைல். அப்போ இந்த பேலன்ஸ் ப்ரொஃபைலுக்கு மேலே மார்க் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பேலன்ஸ் கீழே இன்னைக்கு கடைசியில் போக கூட இல்லை, மேலே தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து பி ப்ரொஃபைலாக இருந்தவங்க இந்த இடத்துல ஒரு பி ப்ரொஃபைலாக இங்கே கன்வெர்ட் ஆகுது. இப்போ இதுக்கு அபோவில் எனக்கு அக்செப்ட் ஆகுமா அப்படின்றது முக்கியம். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுமே என்ன தெரிஞ்சுட்டு, பிலோவில் அக்செப்ட் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் மார்க்கெட் நம்ம கொடுத்துச்சு, அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அதை ஃபாலோ பண்ணுறவங்க புத்திசாலி. பண்ண முடியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து ட்ரேட் பண்ண முடியாது. இதுதான் கான்டெக்ஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வந்து பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கிளாரிட்டியாகவே இருக்குது. இப்போ இந்த இடத்துல ப்ரொஃபைல் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். இப்போது இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸாக நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது, இன்றைக்கி நல்ல ஒரு பையிங் டெய்ல், அப்புறம் பிபிஓசி
ஸ்ட்ராங் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்போ இங்கே வந்து மார்க்கெட் டேர்ன் ஆகி சப்போர்ட் பண்ணியிருக்கு. கிளியருங்களா? இப்போ சப்போர்ட் பண்ண பிறகு உங்களுக்கு ப்ராப்பர் ஒன் டைம் ஃப்ரேமும் மார்க்கெட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போது ஆனால் இந்த ப்ரீவியஸ் இந்த லெவல் பாருங்கள், ப்ரீவியஸ் ஏற்கனவே மார்க் பண்ண இந்த லெவலுக்கு மேலே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இந்த லெவலுக்கு மேலே அவங்க இனிஷியேட்டிவ் பையிங் எடுக்க மாட்டாங்க. இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த ஹை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இன்னைக்கு இருக்கும். அப்படி இந்த இடத்துல சிங்கிள் பிரிண்ட் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். கிளியருங்களா? அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது, எப்படி அக்செப்ட் ஆகுது எப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, கிளியர்? சரிங்களா? ஸோ ஸ்டே டியூன் வித் த சேனல். நிறைய இந்த இயரில் பிளானிங் இருக்குது. ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணுறதா இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து எப்படி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலு நல்ல எட்ஜுங்க. மார்க்கெட் ப்ரொஃபைலே பார்த்தீங்கன்னா நல்ல எட்ஜான ஒரு டூல். ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ளஸ் எந்த சிஸ்டம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மார்க்கெட் ப்ரொஃபைலோடு சேர்ந்து ப்ராப்பர் அட்வான்ஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம ஆட் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த வேல தான் இருக்கும். பட் தட் வில் டேக் சம் டைம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மென்டார்ஷிப் மெம்பர்ஸில் நாங்கள் கேர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ரொஃபைல். இதை தாண்டி வந்தால் இந்த பி ப்ரொஃபைல் இருக்குது. இந்த பிக்கு கீழே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது. இதையும் தாண்டி வந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெய்ல் நமக்கு இருக்குது. தென் இந்த லோ. ஸோ இது கான்டெக்ட் பாயிண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ இது பேஸ்ட் ஆன் மார்க்கெட்டில் இதில் நிறைய ஆக்ஷன் மார்க்கெட் ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். பட் இதெல்லாம் வந்து ஒரு ரியாக்டிவ்கான லெவல்ஸ். இல்லைங்களா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்ப்போம். இப்போ நிஃப்டி வந்து ஓகேங்களா, வீக்லி அந்த வீடியோ பாருங்கள். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கும். நம்ம ஏற்கனவே போன வாரமே சொன்னோம், கொஞ்சம் ஷார்ட் வீடியோ தான் மாறும் இது ஒன்றுக்கும் நாளில். அப்போது இனிமேல் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கிறத நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இன்னையோட ஆக்ஷன் வந்து நிஃப்டியில் என்ன நடந்துச்சு பாருங்க. ஸோ நிஃப்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துச்சு. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக தான். அதுவும் கான்செப்ட் வைஸாக தான் நடந்தது. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும். மார்க்கெட்டில் முதல் செல்லிங் வந்தது, அப்புறம் பையிங் போச்சு. நோ, இட்ஸ் அ ப்ராப்பர் கான்செப்ட். ஸோ ப்ரீவியஸ் டே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணியிருந்தோம். இது என்னது, பிபிஓசி ப்ரொஃபைல். இப்போ இந்த பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு இந்த இடத்துல யார் இருப்பா, ரெஸ்பான்சிவ் செல்லர். அப்போ ரெஸ்பான்சிவ் செல்லரில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அப்போது மார்னிங் அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுனா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கேருந்து மார்க்கெட் மேலே கொண்டு போயிருப்பாங்க. அப்போ அவங்க இனிஷியேட்டிவ் இல்லைன்னா அகைன் மார்க்கெட் எங்கே வரும், பிபிஓசிக்கு வரும். பிபிஓசிக்கு வந்த பிறகு இங்கே ஏதாவது பேலன்ஸ், பிபிஓஸ் வந்த பிறகு அவங்க கரெக்டாக பாருங்க, வேல்யூ ஏரியா லோ வைக்க அவங்களால போக முடியுது. அகைன் லோ இந்த இடத்துல யார் இருப்பா, ரெஸ்பான்சிவ் பையர் இருப்பான். அப்போ காலையில் மார்க்கெட் யார் கண்ட்ரோல் பண்ணா, ஏபியில் ரெஸ்பான்சிவ் செல்லர், ரெஸ்பான்சிவ் பையர் மாதிரி தான் மார்க்கெட்டில் அவங்க இருந்திருக்காங்க. தென் அதுக்கப்புறமா திரும்பவும் மார்க்கெட் பி பீரியட்ல இருந்து ஒன் டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக இருந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, இனிஷியேட்டிவாக இருக்கக்கூடிய சிங்கிள் பின் ரெஃபரன்ஸை கொடுத்து தென் இந்த பேலன்ஸ்க்கு ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ண முடியல, இந்த பேலன்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் கிடைக்கல. மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் டுமாரோ. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன கான்டெக்ட் வந்து ஏற்கனவே நம்ம கான்டெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் கான்டெக்ட்னா வந்து அந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் வரக்கூடிய அந்த டேட் டைப்பு, அதுக்கப்புறமா வந்து வால்யூம்ஸு, இதில் டீட்டெயில்ஸு, பிபிஓசி இதெல்லாம் தான் கான்டெக்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ வி ஹாவ் டு லுக் ஆன் த ஆக்ஷன் ப்ராசஸ். பேஸ்ட் ஆன் த ஆக்ஷன் ப்ராசஸ் வாட் மார்க்கெட் இஸ் டூயிங் நவ் அண்ட் கரண்ட்லி அட் ப்ரெசன்ட் டே ஹவு த ஆக்ஷன் இஸ் ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்டாக பார்க்கறது தான் வந்து கான்டெக்ஸ்ட். ஓகேங்களா? அதை நான் கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு அதுக்கு புரியுற மாதிரி கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்னைக்கு வந்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் ஹவவர் நமக்கு இப்போ இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு கிடைச்சதுன்னா இந்த நாட்களில் எங்கேயுமே நமக்கு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸே எங்கேயுமே இருந்திருக்காது. நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா தெரியும். ஸோ இட்ஸ் அ வெரி குட் சிங்கிள் பிரிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக இருக்குது. அப்போது எனக்கு இந்த இ பீரியடுக்கு கீழே மார்க்கெட் போகக்கூடாது. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஐக்கு மேலே எனக்கு என்ன கிடைக்கணும், அக்செப்டன்ஸ் கிடைக்கணும்.
ஓகேங்களா. இதுக்கு கீழே போகக்கூடாது, அதுதான். ஓகேங்களா. தென் லோ பிகாஸ் இதோடைய வேல்யூ ஏரியாவோட இது கனெக்ட் ஆகிறதுனால நல்ல ரெஃபரன்ஸ். அப்புறம் இந்த லோ, தென் இந்த லோ பிலோவில் போகிறது தான் ஏற்கனவே சொன்னோம், ப்ராப்பர் ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அப்போது இதுவே சிம்பிளாக இருக்குது. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நாளைக்கு மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் அவர் சைட். கான்டெக்ஸ்ட் வைஸாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. பை.